ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ நமக்கு காவேரியுடைய நிலைமையையும் காவேரி அழுதுகிட்டு இருக்கிறதையும் காவேரி தைரியமாக ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறதையும் பார்த்தா இருக்குது. ஏன்னா வந்து ஒரு காதல் இப்போ 2 பேரும் வந்து ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்காங்க, பழகியிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து விஜய் இவங்களுக்காக இறங்கி வந்து எல்லாத்தையும் செய்கிறாரு, எந்த அளவுக்கு வந்து காதலை வெளிப்படுத்த ட்ரை பண்ணுறாரு, எந்த அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா வந்து முதலிரவே நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ இவர்கிட்ட வந்து இவருடைய முன்னாள் காதலி இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுல முக்கால்வாசி பேருக்கு இப்போல்லாம் வந்து முன்னாள் காதல்னு ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதா விஷயம் இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் இந்த முன்னாள் காதலி வந்து நம்மளை விட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியுமா? அது இந்த ஒரு விஷயத்தில் இப்போ வந்து நீங்கள் அதை இந்த பேண்டேஜ் சொல்லுவாங்க, பேண்டேஜ் இப்போ ஒட்டி அப்படின்னா அந்த பேண்டைடை வந்து டக்குன்னு பிச்சறது பெட்டர். கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கும் போது வலி இன்னும் அதிகமாக தான் இருக்கும்ட்டு இதை சொல்கிறத விட்டுட்டு சீரியலுங்கிறதுனால இழுத்து அடிக்கணுங்கிறதுக்காக இவங்க வந்து மனசுலேயே வச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து டைரெக்டாக போய் விஜய்கிட்ட வந்து அதை சொல்ல முடியல, சொன்னால் வந்து அவர் போயிடுவார்னு பயப்படுறாங்க, அவர் வந்து வேணான்னு சொல்லுவார்னு பயப்படுறாங்க, இல்லை வந்து அந்த பிரிவை தாங்கிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க, இல்லை அவர் வந்துட்டார் அப்படின்னா வந்து திருப்பி நம்ம வீட்டுக்கே போயிடணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை வருது இவங்களுக்கு அப்படின்னு பல கேள்விகள், பல குழப்பங்கள், பல விஷயங்களை அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதில் இந்த ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுறது யாருன்னா ராகினி அப்படியே அதட்டுறதென்ன மிரட்டுறதென்ன உருட்டுறதென்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஏமா இவ்வளோ பயந்துட்டு எதுக்குமா அவர் கூட இருக்கணும், தைரியமாக சொல்லுமா, சொன்னால் ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு நமக்கே போய் காவேரிட்டு சொல்லணும் போல இருக்குது. இதில் வேறு இப்போ வந்து இன்னொரு சீக்வன்ஸில் விஜயே வந்து வீட்டுக்கு வெண்ணிலாவை கூட்டு வந்து என் வெண்ணிலா வந்துட்டு திருப்பி வந்துட்டான்னு தாத்தாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் அதை பார்த்து அப்படியே ஷாக்காகி வந்து காவேரி நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது கண்டிப்பாக கனவாக தான் இருக்க போகுது, அது உண்மையான முடிவாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பல திருப்பங்கள் இருக்குங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்.